அகத்திய முனிவரின் சாபத்தால் மலையாக மாறியவன் தான் கிரௌஞ்சன். அவன் சாதாரண மலையல்ல. தேவர்கள் அந்த வழியாக சென்றால் திடீரென வழிமறிப்பான். அவர்கள் குழம்பி நிற்கும் போது தன் மாயையால் அவர்களை உள்ளே இழுத்து தனக்கு உணவாக ஆக்கிக் கொள்வான். இந்த மர்மமான மலையை கடக்க முடியாமல் தேவர்களும் அந்தணர்களும் தவித்தபோது அங்கே வந்த ஆறுமுகன். வருவது முருகன் என்று கணித்த கிரௌஞ்சன் பல ஆயிரம் மலைகளாக உருவெடுத்து திசைகளை மறைத்தான். 360 கோணங்களிலும் எங்கு பார்த்தாலும் மலைகளாகவே தெரிந்தன. முருகன் ஒரு கணம் புன்னகைத்து தன் கையிலிருந்த அந்த வேலை ஏவினார். அந்த வேல் அக்னி பிளம்பாக மாறி அந்த 1000 மலைகளையும் துளைத்து கொண்டு சென்றது. உண்மையான கிரௌஞ்சன் எங்கிருக்கிறான் என்பதை அந்த வேல் துல்லியமாக கண்டுபிடித்து அவன் மார்பை பிளந்தது. மலையும் சரிந்து விழுந்தது. அதன் உள்ளே இருந்த மாயை இருள் விலகியது. தீமை எவ்வளவு பெரிய மலையாக உருவெடுத்தாலும் ஞானம் எனும் ஒரு சிறு ஒளி அதை தகர்த்துவிடும் என்பதை உலகுக்கு உணர்த்தியது இந்த வெற்றி. மாயைகளை வென்ற அந்த செவ்வேலின் பாதங்களை போற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.